அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 8:52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். யவீரு ஆண்டவர் இயேசுவோடு கூட வீட்டுக்கு வருகிறான். தூரத்துல வரும்பொழுதே பார்த்தா இவன் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன நடக்குது. அழுது புலம்புகிற ஜனம் சத்தெல்லாம் கேக்குது. இவன் நெருங்க 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 இதெல்லாம் மும்முரமா நடக்குது. இவன் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நெருங்க நெருங்க, ஆண்டவரோடு நடக்க நடக்க உங்கள் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும், செய்திகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றார், பயப்படாதிருங்கள். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் திட்டம் தான் நடக்கும். அவரு வீட்டுக்குள்ள வந்துட்டு இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனாலும் யவீரு அசையவில்லை. என்னோடு வருகிறவரின் மகளை உயிரோடு எழுப்புவா, இந்த அழுகையின் சத்தத்தை அடக்குவா, புலம்பலை அடக்குவா, துர்ச்செய்தி அடக்குவா அப்படின்னு விசுவாசித்தார். தாங்க விசுவாசம். கர்த்தர் பேசுறவங்களோட உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சக்திகள், உங்களுக்கு விரோதமா இறைந்து கொண்டிருக்கிற சத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அடக்குவா, அவர் அடக்கி போடுவா. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் அடக்குவார் எல்லாத்தையும். வந்து சொல்றாரு, அப்பா அழாதீங்க, என்னத்துக்கு அழறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் அவளை மரித்தவளா பார்க்கல, உயிருள்ளவளாய் பார்க்கிறார். என்றால் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆண்டவர் சொல்றார், அழாதீங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் நகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் வெளியே அனுப்பினார். அவர்களை அகற்றினார். சும்மா இல்ல, அவிசுவாசிகள், அவநம்பிக்கையுள்ள இயேசுவின் வல்லமை விசுவாசிக்காதவர்கள் இந்த அற்புதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல. யாருக்கு தருவார்? யோவான், யாக்கோபு, பேதுரு, யவீருவின் குடும்பத்தை மட்டும் உள்ள என்றார். இயேசுவின் வல்லமையை விசுவாசிக்கிற மக்களுக்கு தான் அற்புதத்தை காண்பிப்பார் கர்த்தர். உங்களுக்கு ஆண்டவர் தமது வல்லமை காண்பிப்பார். இது நடக்கும் உங்களுக்கு. உனக்கு துர்ச்செய்தியை சொன்னவன், நீ அழிந்து போகணும் பார்த்தவன், அவன் வாயை அடைக்கும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.